Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வார சாட்டர்டே வந்து நம்ம Lakshmi Max ஆப்ல RRB NTPC கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். இது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால இந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஓபன் ஆகி டியூஸ்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்திருந்தோம். 3 நாள் வந்து இந்த டெஸ்ட் லைவ்ல இருந்தது. இந்த 3 டேஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 600 ஸ்டூடண்ட் வந்து இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நாம வச்சிருக்க கட் ஆஃப் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 70 வந்து கட் ஆஃப் வச்சிருக்கோம். இதுல மேக்ஸ்ல உங்களுக்கு 30 क्वेश्चन, ரீசனிங்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन கேட்டிருந்தோம். டோட்டலா 100 क्वेश्चनக்கு எக்ஸாம் வந்து நடந்துச்சு. டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படினா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஓகே, சோ இந்த 600 ஸ்டூடண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்க அப்படினா 81.4 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, சோ இந்த டெஸ்ட்ல நீங்க ஒரு 60க்கு மேல வாங்கியிருக்கீங்க, ஒரு 55க்கு மேல வாங்கியிருக்கீங்க அப்படினா அது நல்ல ஸ்கோர் தான். சோ இன்னும் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா CBT 1 எக்ஸாம் வந்து ரொம்ப சூப்பரா கிளியர் பண்ணி எல்லா லெவலுக்குமே நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிரலாம். ஓகே, சோ செகண்ட் மார்க் பாத்தீங்கன்னா 80.9 வாங்கியிருக்காங்க. அடுத்து 80.1, அடுத்து 77.9, 76.9, 73.9 இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஓகேவா, சோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கின ஸ்கோர். ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60க்கு மேலே வந்து ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 50 to 60 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மார்க்கு, 20 மார்க்கு, 10 மார்க்கு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த 50 to 60 ரேஞ்சில் தான் இன்னும் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா NTPC எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஏன்னா அந்த 50 வரைக்கும் வர்றது ஈஸி. அதுக்கு அடுத்து ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா எந்தெந்த இடத்துல மேக்ஸ் ரீசனிங்ல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடுறீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணணும்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் தனித்தனியா எடுக்கணும். ஓகேவா, சோ அதே தான் அந்த 60 அபோவ் போறதுக்கு என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ல கண்டிப்பா வீக்கா இருப்பீங்க. கரண்ட் அஃபேர் இன்னும் ரிவைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, அது ஒரு காரணமா இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸும் இன்னும் கொஞ்சம் நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஸ்டாட்டிக், ஜிகேன்னு எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணா ரிவைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 80 கிட்ட தொற்றும். ஓகே, ஒரு 80 மேலலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா CBT 1 கிளியர் பண்ணிரலாம், CBT 2மே நீங்க ரொம்ப சூப்பரா கிளியர் பண்ணிரலாம். சோ இந்த 50 வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 30 மார்க் வரைக்கும், அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க் 25 மார்க் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஓகேவா, சோ இதே மாதிரி அடுத்து நாம கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்டையும் அட்டெண்ட் பண்ணுங்க. சோ ஆல்மோஸ்ட் அந்த 50க்கு மேல ஸ்கோர் வாங்கியிருக்கவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா போதும். சோ அப்படி எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. ஒரு டெஸ்ட் முடிச்சதுமே அந்த டெஸ்ட்டை தரோவா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, ஓகேவா, சோ எது உங்களோட வீக் ஏரியா, சோ அதை பார்த்துட்டு கரெக்டா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, மேக்ஸ்ல மென்சுரேஷன்ல ஒரு क्वेश्चन வந்து உங்களால எப்பவுமே சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணணும்னா அந்த டாபிக்கை அகைன் வந்து அதுக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு அது கரெக்டா அதுல இருக்க क्वेश्चन எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு மென்சுரேஷனுக்கு மட்டும் தனியா டெஸ்ட் எடுக்கணும். சப்போஸ் உங்களால ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் கரெக்டா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அது ஹிஸ்டரியா, பாலிட்டியா, ஜியோகிராஃபியா, எக்கனாமியா, எந்த டாபிக்ல வீக்கா இருக்கும் சோ அதை கரெக்டா நீங்க பிரிச்சு வச்சுட்டு அந்த டாபிக்கு மட்டும் வந்து டெஸ்ட் எடுக்கணும். இப்போ ஹிஸ்டரியில உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா ஹிஸ்டரிக்கான செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஹிஸ்டரிக்குல ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்கு, இல்ல ஹிஸ்டரியிலேயே மாடர்ன் ஹிஸ்டரியில என்னால எடுக்க முடியல, பாலிட்டியில பாத்தீங்கன்னா ஆர்டிகல் எல்லாமே எனக்கு மறந்து போகுது அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே மறந்து போகுது அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே ஃபுல்லா தரவா படிச்சுட்டு அதுக்கு ஃபுல்லா டெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி 1 by 1 டெஸ்ட் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும். சாப்டர் டெஸ்ட்டும் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட்டும் எடுக்கணும், ஃபுல் டெஸ்ட்டும் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த 50 மார்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 80 மாறும். ஓகேவா, இந்த 50க்கும் கீழே, அதாவது ரொம்ப கம்மியா ஒரு 10 மார்க், 15 மார்க், 20 மார்க்னு எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இப்பதான் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க இன்னும் உங்களுக்கு 2 மாசம் டைம் இருக்கு. இந்த 2 மாசத்துல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2 மாசத்துல எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்மார்ட்டான பிளான் வந்து கொடுத்துருப்போம். சோ அந்த 40 டேஸ் பிளானை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். NTPC ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்னு ஒரு பிளான் கொடுத்துருப்போம். சோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்கு. ஓகே, சோ இந்த டெஸ்ட் மட்டும் போதாது மேம், நான் இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா NTPC கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாம ஒரு 7-8 லைவ் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருப்போம். ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இதுல உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ நான் இப்ப சொல்ற மாதிரி நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த ஃபுல் டெஸ்ட்ல ஒரு டாபிக்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்லயே உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட் கொடுத்திருப்போம். அந்த சாப்டர் டெஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், சாப்டர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல மேக்ஸ் மட்டும் தனியா எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து செக்ஷனல் டெஸ்ட்ல எடுத்துக்கலாம். ரீசனிங் மட்டும் தனியா எடுக்கணும்னா இதுல வந்து செக்ஷனல் டெஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஓகே, சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இருக்கக்கூடிய இந்த 40 டேஸ் இல்லனா இந்த 50 டேஸ் ஃபுல்லாவே நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. क्वेश्चंस எல்லாமே இப்ப ரீசன்ட்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ல கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேட்டிருப்போம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல CBT 1 ஓட டெஸ்டும் கொடுத்திருப்போம், CBT 2 ஓட டெஸ்டும் கொடுத்திருப்போம். ஓகே, சோ உங்களுக்கு கிராஜுவேட் லெவலுக்கான क्वेश्चंसும் இதுல கொடுத்திருப்போம், அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான क्वेश्चंसும் கொடுத்திருப்போம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want NTPC test ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, I want NTPC test ன்னு மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா மேம், நான் இன்னும் படிக்கவே இல்லை, நான் குரூப் டி எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கேன், SSC எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கிளாஸஸ் வேணும், பெஸ்டான கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணிருப்போம். A to Z எல்லாமே மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ். டெய்லி லைவ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும். இந்த லைவை நீங்க மிஸ் பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்லயே இருக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸையும் அதிலே பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருப்போம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் மட்டுமே போதும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இதில் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ரியல் எக்ஸாமோட இன்டர்ஃபேஸில் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா சைடில் நம்பர் வந்து 1ல இருந்து 35 வரைக்கும் போட்டிருப்போம், இல்லைனா ஒரு 30 கொஸ்டின் வரைக்கும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ 1ல இருந்து 35 வரைக்கும் நம்பர் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ தமிழ்ல உங்களுக்கு क्वेश्चंस வேணும் அப்படினா சோ இந்த இடத்துல நீங்க क्वेश्चन தமிழ்லயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரியல் எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே இது நீங்க சாப்டர் வைஸா எடுக்கறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட், மேக்ஸ்க்கு மட்டுமான செக்ஷனல் டெஸ்ட். அதே நான் சாப்டர் வைஸா எடுக்க போறேன், மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் மட்டும் எடுக்க போறேன், சிம்பிளிஃபிகேஷன் எடுக்க போறேன், ஆவரேஜ் எடுக்க போறேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டெஸ்ட் எடுக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டெஸ்ட் எடுக்கணும், அதே மாதிரி ரீசனிங்ல பாத்தீங்கன்னா அனாலஜிக்கான டெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க சாப்டர் வைஸாவும் என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். சாப்டர் வைஸாவும் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா டெஸ்டோட क्वेश्चंस எல்லாமே ஓபன் ஆகிரும். ஓகே, சோ சாப்டர் டெஸ்டும் நீங்க எடுத்துக்கலாம், செக்ஷனல் டெஸ்டும் எடுத்துக்கலாம். சாப்டர் டெஸ்ட்ங்கும்போது உங்களுக்கு 10 மார்க்குக்கு டெஸ்ட் வந்து வச்சிருப்போம். ஓகே, சோ 10 மார்க் டெஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15 மார்க் டெஸ்ட், 20 மார்க் டெஸ்ட், 30 மார்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்திருப்போம். இப்போ ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படினா இது வந்து கெமிஸ்ட்ரிக்கான சாப்டர் டெஸ்ட், இது வந்து மேக்ஸ்க்கான சாப்டர் டெஸ்ட். சப்போஸ் நீங்க கெமிஸ்ட்ரிக்கான சாப்டர் டெஸ்ட் எடுக்கிறீங்க இல்ல பிசிக்ஸ்க்கான சாப்டர் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான சாப்டர் டெஸ்டும் பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஓகே, சோ அதுல பாத்தீங்கன்னா 10 क्वेश्चन 15 क्वेश्चन சாப்டர் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் டெஸ்ட்ங்கும்போது நீங்க 100 क्वेश्चन எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாருங்க. டெய்லி உட்கார்ந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுத்துட்டு அந்த சாப்டரையும் செக்ஷனையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு क्वेश्चंस எப்படி இருக்கும்னா 1ல இருந்து 100 வரைக்கும் क्वेश्चंस வந்து கொடுத்திருப்போம். ஓகே, ஃபுல் டெஸ்ட்ங்கும்போது இங்க சைடுல இருக்க பாக்ஸஸ் கிளிக் பண்ணீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் क्वेश्चंस வந்து கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இதுலயும் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதோட சொல்யூஷனும் நீங்க பாத்துக்கலாம். சோ சொல்யூஷன் வந்து நீங்க தமிழ்லயும் பாத்துக்கலாம், இங்கிலீஷ்லயும் பாத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய சொல்யூஷனை பார்த்துட்டீங்கனாலே நீங்க அடுத்த டெஸ்ட் போகும்போது உங்களோட ஸ்கோர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு அதை வந்து வீக்லி டெஸ்ட் ஃபார்மெட்லேயே கொடுத்துருப்போம். ஒரு வாரத்துக்கு ஒரு 4 டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 4 டாப்பிக்கையும் நீங்கள் படிச்சுட்டு வந்து வீக்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான பிளானும் கொடுத்துருப்போம். டெஸ்ட்டுக்கான 50 டேஸ்க்கான பிளானும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அனலைஸ் பண்ணீங்கனாலே அடுத்தடுத்த டெஸ்ட் போகும்போது உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எத்தனை டைம்னாலும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சொல்யூஷனும் எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம். வேலிடிட்டியும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 1000 டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். இன்னும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு CBT 2ஓட டெஸ்ட்டும் இதுலயே ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஸோ எப்படி பே பண்ணுறதுன்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ NTPCக்கு டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மட்டுமே உங்களுக்கு எனஃப். மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்க கையில ஒரு மொபைல் ஃபோன் அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நோட்டு, ஒரு பென் இருக்கணும். அவ்வளோதான். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். என்னென்ன சொல்றோமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன்லேயே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் ஓப்பன் ஆகிரும். இது ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறதுனால சைடில் டைமர் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். டைம் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்ல வீக்காக இருக்கீங்க, எந்த கொஸ்டின்ல எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நெகட்டிவ்ல விட்டுருக்கீங்க, கூடிய எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வியூ சொல்யூஷன் கொடுத்துட்டு டெஸ்டோட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.